வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நாவல் பழத்தில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நாவல் பழத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, இரும்பு சத்து, பொட்டாசியம், நார் சத்து மற்றும் சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றி எல்லாமே இருக்குது. ஒரு சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த நாவல் பழம் நமக்கு பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து நீரிழிவு நோய்க்கு மருந்தாகவும் செயல்படுது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கெல்லாம் என்னென்ன மருத்துவமைகள் நமக்கு கொடுக்குது, நீரிழிவு நோய்க்கு நாவல் பழம் எப்படி மருந்தாக செயல்படுது அப்படின்ற அனைத்து தகவல்களையுமே நம்ம விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹீமோகுளோபின் எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடியது நாவல் பழம். நாவல் பழத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் இரும்பு சத்து நிறைந்திருக்கு. இவை நமது ஹீமோகுளோபினுடைய லெவலை அதிகரிக்க உதவக்கூடிய முக்கிய மினரல்ஸ் ஆகும். ஸோ இந்த நாவல் பழத்தை நம்ம சாப்பிடுவதன் காரணமாக நம்முடைய ஹீமோகுளோபின் லெவல் வந்து அதிகரிக்கிறதால ரத்தம் அதிக ஆக்சிஜனை உடல் உறுப்புகளுக்கு எடுத்து செல்லும். நம்மை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். மேலும் இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து நம்ம ரத்தத்தையும் சுத்திகரிக்குது. ஸோ குறிப்பாக இதுக்கான காரணம் என்னன்னா, இரும்பு சத்து நாவல் பழத்தில் கிடைக்கிறதால நமக்கு இந்த இரும்பு சத்து பற்றாக்குறையால் ஏற்படக்கூடிய அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகைக்கான அறிகுறிகள் இருக்காது. அதாவது தலைவலி, தலை சுற்றல், மயக்கம், வாந்தி ஏற்படக்கூடிய உணர்வு, குமட்டல் உணர்வு, உடல் சோர்வு, உடல் பலவீனம், கை நகங்களில் கீரல் போன்ற அமைப்பு தென்படுதல், எந்த ஒரு வேலையுமே முழுமையாக செய்யாமல் போகிறது, சோர்ந்து இருக்கிறது, இது எல்லாமே ரத்த சோகைக்கான அறிகுறிகள் தான். ரத்த சோகையை நீக்கிக்கணும்னா இரும்பு சத்து நமக்கு கிடைச்சா போதும். ஸோ அப்போ இரும்பு சத்து இருக்கக்கூடிய நாவல் பழம் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு வந்து இரும்பு சத்து நாவல் பழம் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கும். அப்போது நமக்கு ரத்த சிகப்பணுக்களின் லெவல் கரெக்டாக இருக்கும். ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் இருக்கும்போது ரத்தப்புறதமான ஹீமோகுளோபின் உடல் உறுப்புகளுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை கடத்த செல்லும் போது ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். நமக்கு அனிமியாவுக்கான அறிகுறிகள் இருக்காது, ரத்தத்தில் கிருமிகளும் இருக்காது. அஸ்ட்ரிஜன் தன்மை கொண்டது நாவல் பழம். நாவல் பழத்தில் இருக்கக்கூடிய அஸ்ட்ரிஜன் தன்மையானது சருமத்தை முகப்பொருட்கள் இல்லாமல் வைத்திருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்களுக்கு எண்ணெய் பசை மிக்க சருமம் இருந்துச்சு அப்படின்னா நாவல் பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நாவல் பழம் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய சருமம் புத்துணர்ச்சியாகவும் தெளிவாகவும் இருக்கும். அதாவது சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக ஒரு மாநிறமான உங்களுடைய முகம் மாறும் அப்படின்றது அந்த அர்த்தம் கிடையாது. ஸோ கோலோஜன் உற்பத்தி வந்து மேம்படுத்தப்படும் போது ரத்த ஓட்டம் சருமத்தில் சிறப்பான இருக்கிறதால பளபளப்பான ஒரு தோற்றம் கிடைக்கும், கலையான ஒரு முக அழகு கிடைக்கும், தோல் சுருக்கங்கள் இது மாதிரிலாம் எந்த சரும தொற்றுகளும் இல்லாமல் நீங்கள் நலமாக இருக்கலாம். அதுக்கான அந்த அஸ்ட்ரிஜன் தன்மை தான் நாவல் பழத்தில் இருக்கு. சருமம் மற்றும் கண் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நாம் நாவல் பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ ஏற்கனவே குறிப்பிட்டபடி நாவல் பழம் வந்து ஹீமோகுளோபின் எண்ணிக்கையை மேம்படுத்துது. அதுக்கு காரணம் இரும்பு சத்து. அதனால தான் அது வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளையும் அழித்து ரத்தத்தை வந்து சுத்திகரிப்பு செய்துன்னு நம்ம பார்த்துருப்போம். இப்போ நாவல் பழம் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட், இரும்பு சத்து போன்ற பல மினரல்ஸ் மற்றும் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்தினுடைய ஆதாரமாக இருக்கிறதால இது நமக்கு சருமத்தை வந்து மேம்படுத்தி முதுமையான வயதான தோற்றத்தை தள்ளி போடுது. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, உயிர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய விட்டமின் சி நாவல் பழத்தில் இருக்கிறதால சருமத்தில் இது கோலோஜன் உற்பத்தியை மேம்படுத்தும். ஸோ சருமத்தில் வந்து இது கோலோஜன் உற்பத்தியை மேம்படுத்துச்சு அப்படின்னாலே நமக்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் முகத்தில் வந்து பாய ஆரம்பிக்கும், சருமத்தில் பாயும். இதனால் நமக்கு அந்த வறண்ட தோல் அமைப்பு, சுருக்கமான ஒரு தோல் அமைப்பு இதெல்லாமே இருக்காது. நம்மளுடைய ஏஜ் நம்ம வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க, அந்தளவுக்கு நம்ம எங்கே தெரிய ஆரம்பிப்போம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நீர் சத்தும் நார் சத்தும் நிறைய விட்டமின் சி சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய நாவல் பழத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இயற்கையாகவே நமக்கு வந்து சருமம் வந்து பளபளப்பாக தென்படும். முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள் இது மாதிரி எந்த விதமான சருமம் தொடர்பான பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. ஸோ அதுக்காக தான் நீங்கள் இளமை தோற்றத்தோடு இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நாவல் பழத்தை எடுத்துக்கணும். ஸோ கண் ஆரோக்கியத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம நிறைய பேருக்கு வந்து கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு பல விதமான காரணங்கள் இருக்குது. அதாவது வயசாகக்கூடிய முதுமை காரணம், ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது, ஜெனட்டிக் ரீசன்ஸ், மரபு வழியில் பரவக்கூடிய கண்கள் சார்ந்த பிரச்சனை, ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணும்போது யூவி ரேஸ், அந்த அல்ட்ரா வயலட் அப்படின்னு சொல்லக்கூடிய புற ஊதா கதிர்கள் கண்களை தாக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். இது மக்களுக்கு இறுதியில் கண் அழுத்தத்தை வந்து கண்களை வந்து பாதித்து கண்களில் அழுத்தத்தை ஏற்படுத்தி கண் எரிச்சல், கண்ணெரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும். ஸோ இதை சரி செய்யறதுக்கு ஊட்டச்சத்து குறைபாடை நீக்கிக்கிறதுக்கெல்லாம் நம்ம நாவல் பழத்தை எடுத்துக்கணும். ஏன்னா நாவல் பழத்தில் விட்டமின் ஏ சத்து இருக்குது. இது கண் பார்வையை நமக்கு கூர்மைப்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து. அதனால் நம்ம நாவல் பழம் எடுத்துக்கொள்ளும் போது இந்த விட்டமின் குறைபாடு நீங்க பெற்று மாலைக்கண் நோய் பிரச்சனை, அதுக்கு ஆரம்ப பிரச்சனையாக இருக்கக்கூடிய மங்கலான கண் பார்வை தென்படுதல் இதெல்லாத்தையும் சரி பண்ணிட்டு கூர்மையான பார்வை அமைப்பு நமக்கு கிடைக்கும். மாகுலர் டீஜெனரேஷன் என்று சொல்லக்கூடிய ஏஎம்டி அபாயத்தை நம்ம சரி பண்ணிட்டு கண் பார்வையை கூர்மைப்படுத்தி கொண்டு எந்த கண் சார்ந்த பிரச்சனையுமே வராமல் நம்ம நலமோடு இருக்கலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நாவல் பழத்தை எடுத்துக்கலாம். இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு நாவல் பழம் முக்கிய பங்கு வகிக்குது. நாவல் பழத்தில் பொட்டாசியம் நிறைந்திருப்பது இதயத்திற்கு மிகவும் நன்மை அளிக்குது. 100 கிராம் நாவல் பழத்தை
பழத்தில் சுமார் 55 மில்லிகிராம் பொட்டாசியம் சத்து இருக்குது. இந்த நாவல் பழத்தை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வரும்போது உயர் ரத்த அழுத்தம், இதய நோய் மற்றும் பக்கவாதம் இந்த மாதிரி ஆபத்தான நோய்களை தடுக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். நாவல் பழம் இதய தமனிகளை ஆரோக்கியமாக வைக்கும், இதய துடிப்பு சீராக வைக்கும். ஏன்னா இதய துடிப்பு நமக்கு சீராகலைன்னா மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏற்படுவதற்கு காரணம் குறிப்பாக கொலஸ்ட்ரால் நமக்கு அதிகமாக சேர்ந்திருக்கிறது, ரத்த நாளங்களில் அடைப்பு தென்படக்கூடிய ரத்த அழுத்தம் பிரச்சனை, இது எத்தனையுமே நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம். ஸோ அதுக்கு தான் பொட்டாசியம் சத்து முக்கிய பங்கு வகிக்குது. இது நமக்கு ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள், நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நரம்புகள் ரத்த நாளங்கள் வழியாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு இதயத்திற்கு ரத்த ஓட்டம் சென்று வருவதற்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதால இதயம் பன்மடங்கு பலம் பெறும், இதய துடிப்பெல்லாம் சீராக இருக்கும். அதுக்காக தான் நம்ம நாவல் பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஈறுகள் மற்றும் பற்களை பலப்படுத்தக்கூடியது நாவல் பழம். நாவல் பழத்தை சாப்பிடுவது ஈறுகள் மற்றும் பற்களை வலுவாக்குகிறது. இவற்றில் இருக்கக்கூடிய இயற்கையான அந்த நம்ம தன்மை இருக்கும் இல்லையா, ஸோ இயற்கையாகவே இதில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி திறன், இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், இதில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை எதிர்த்து போராடக்கூடிய பண்பு எல்லாமே பாக்டீரியாவை எதிர்த்து போராடுவதற்கும் வாய்வழி சுகாதாரத்தை பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்குது. ஸோ நாவல் பழத்தினுடைய இலைகளில் இருக்கக்கூடிய பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் ஈறுகளில் ரத்தப்போக்கு ஏற்படுவது தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ நம்ம நாவல் பழத்தை எடுத்துக்கிட்டோம், அப்புறம் நாவல் இலையை காய வச்சு பவுடர் செஞ்சு பருப்பொடியாகவும் பயன்படுத்தலாம். ஸோ எப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம். நாவல் மரத்தினுடைய பட்டையில் அஸ்ட்ரிஜன் குணங்கள் இருக்குது. அப்போ அதையும் நம்ம கஷாயம் போட்டு வாய் கொப்பளிப்பதன் மூலமாக கூட நமக்கு வாய் சுகாதாரம் மேம்படும். நம்ம வாயில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் அது எல்லாமே அழிக்கப்படும், நுண்ணுயிர் தொற்றுகளும் நமக்கு போயிடும். ஸோ குறிப்பாக ஈறுகள் ரத்த கசிவு ஏற்படுவதால் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகி அதன் மூலமாக பற்கள் வலுவிழுந்து போகிறது, சொத்தைப்பல், காரைப்பற்கள் ஏற்படுவது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஈறுகள் மற்றும் பற்களை வலுப்படுத்தி வாய் சுகாதாரத்தை மேம்படுத்துகிறதுக்கு சீசனலாக கிடைக்கக்கூடிய இந்த நாவல் பழத்தை நம்ம எடுத்துக்கலாம். தொற்றை தடுக்கக்கூடியது நாவல் பழம். நாவல் பழத்தில் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள், தொற்று எதிர்ப்பு பண்புகள், மலேரியா எதிர்ப்பு பண்புகள்லாம் அடங்கியிருக்கு. மேலும் இந்த நாவல் பழத்தில் மாலிக் அமிலம், டேனின்ஸு, கேலிக் ஆசிட், ஆக்சாலிக் ஆசிட் மற்றும் பெட்டுலிக் ஆசிட் இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, அமிலங்களும் இருக்குது, அத்தியாவசியமான அமிலங்கள் எல்லாமே இருக்குது. எனவே இந்த பழம் பொதுவான தொற்றுகளை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். சாதாரணமாக சொல்ல நமக்கு இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி மாதிரி தான். நோய் எதிர்ப்பு நம்ம பெறும்பொழுது என்ன ஆகும்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே வராமல் தடுக்கிறதுக்கான ஆற்றல் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் அந்த ஆற்றலை பெறுவதற்காக தான் நம்ம நாவல் பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். எந்த நோயுமே நமக்கு அட்டாக் ஆகாது. அதே போல் குறிப்பாக நீரிழிவுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடியது நாவல் பழம். சர்க்கரை நோய்களுக்கெல்லாம் நாவல் பழம் சிறந்ததாக கருதப்படுது. ஏன்னா இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோலில் கொண்டு வருவதற்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்காக தான் நம்ம அதை எடுத்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ குறிப்பாக அதிகமாக சிறுநீர் கழிப்பது மற்றும் தாகம் உள்ளிட்ட அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த சுகர் ப்ராப்ளம் இருக்குன்றது தான் அர்த்தம். ஸோ அந்த மாதிரியான அறிகுறிகள் தென்படும் போதே அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் பார்க்கும்போதே நாவல் பழத்தையும் உணவுகளை சேர்த்துக்கொள்வது அவசியமாக இருக்கும். இதன் மூலமாக அந்த நாவல் பழ மரத்தினுடைய விதைகள், பட்டை, இலைகள், சர்க்கரை இது எல்லாமே நமக்கு நிறைய இது எல்லாமே சர்க்கரை நோய்க்கு மருந்தாக செயல்படக்கூடியது தான். ஸோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை நம்ம விடுபடுவதற்கு நம்முடைய உணவுகளை என்ன சேர்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவல் பழத்தை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய நாவல் பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிடாதீங்க. அது வயிற்று வலி, நெஞ்செரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஏற்படுத்தலாம். அதனால் அளவோடு சாப்பிட்டு நலமான மருத்துவ நன்மைகளை மட்டுமே பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.